பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை சந்திப்பதிலே, உங்களை ஆசீர்வதிப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 27வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான், பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். ஆம் தேவ பிள்ளையே, திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் அவன் மிதிப்பான். இன்றைக்கு அநேக மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு அனுபவம் அதுதான். திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கா? நம்மளை வச்சு ஆக வேண்டிய காரியத்தை ஆனதுக்கு அப்புறம் சிப்போ அப்படின்னு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை திருப்தி ஆயிருப்பீங்க, நீங்க சில இடத்துல சில காரியங்களை தூக்கி எறிந்து இருப்பீங்க. திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் அவன் மிதிப்பான். இன்னைக்கு தேவனோடு இருக்கிற அனுபவத்திலும் ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வரும்பொழுது அந்த பயபக்தி நன்றாயிருந்திருக்கும். ஆனா கர்த்தருக்குள்ள அதிகமா நெருங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற பயம் எப்படி இருக்கிறது? திருப்தி அடைஞ்சிட்டேன், கிட்ட வந்துட்டேன், பிரசன்னத்தை உணர்ந்துட்டேன். தேன்கூட்டம் மிதிக்கிறீங்களா? தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்களா? வாழ்க்கை கொஞ்சம் நன்றாய் ஆராய்ந்து பாருங்க. நீங்க ஆண்டவர்ட்ட நெருங்கினதுக்கு அப்புறம், திருப்தி அடைந்ததுக்கு அப்புறம் ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, ஆலய கூடி வருகை இல்ல, தேன்கூட்டை மிதிக்கிற அனுபவம். பசி உள்ளவனுக்கோ ஒரு வலி, ஒரு வேதனை வந்துட்ட உடனே கசப்பான பதார்த்தமும் தித்திப்பா இருப்போங்க. கசப்பான பதார்த்தமும் எப்பனா அடிப்பட்டாதான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஐயோ ஒரு ஆறுதலா 2 வார்த்தை கிடைச்சா நல்லா இருக்கும், ஆறுதலான ஒரு சூழ்நிலை கிடைச்சா நல்லா இருக்கும். அதற்கு நேராய் தேவனே உங்களை அனுமதிப்பதற்கு இடம் கொடுத்துறாதீங்க. திருப்தி அடைந்தது நிமித்தமாய் தேன்கூட்டை மிதிக்கிற அனுபவம் வேண்டாம். ஒரு பசி உள்ள ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்துட வேண்டாம். கசப்பான பதார்த்தம் கிடைச்சா போதும், அது எனக்கு தித்திப்பாய் இருக்குமே என்று சொல்லி அதற்கு நேராய் திருப்தி அடைவதற்கு ஓடணும்னு நினைக்காதீங்க. கிடைக்கும் பொழுது அமர்ந்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை தேவனிடத்துல கேளுங்க. தேன்கூட்டை மிதிக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. அப்பா, என்னை ஆசீர்வதிக்கும் போது, என்னை நடத்தும் போது, பெற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாய் அமர்ந்திருந்து ஓடக்கூடிய ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில தந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்டு நிதானமாய் நடக்கிற ஒரு அனுபவத்தை கேளுங்க. நிதானமாய் நடக்கிறவனில் தேவனாகிய கர்த்தர் பிரியமாய் இருப்பார். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருப்தி அடைந்து தேன்கூட்டை மிதிக்கிறதான அனுபவங்கள் அநேகர் எங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து ஆண்டவரே எங்களை மிதித்து விட்டு போகிற காரியங்கள், அதே போல எங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவனோடு இருக்கிற அனுபவத்துல நெருங்கினதற்கு அப்புறம் ஜெபத்தை விட்டு, வேத வாசிப்பை விட்டு, ஆலயத்தை விட்டு தூர போன அனுபவங்கள் மாறட்டும். பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தமும் தித்திப்பாயிருக்கும் என்று சொல்லப்பட்டது போல, சில நெருக்கங்கள் வரும்போது கிடைக்கக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறதே, அப்படி அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானத்தோடு கூட கர்த்தர் கொடுக்கிறதான ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு கூட நிலைத்திருந்து ஓட அந்த அனுபவத்தை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நிதானமாய் போவதற்கு கேளுங்க. திருப்தி அடைந்தாலும் தேன்கூட்டை மிதிக்காதிருக்கிற அனுபவத்தை கேளுங்க. கசப்பின் அனுபவம் நம்ம வாழ்க்கையில வந்துட வேண்டாம். கவனமாய் ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.